லட்சுமிமா, 2 நாளா நானும் பாக்குறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறீங்க. நீங்க தெளிவா இருக்கிறப்பவே கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா? நான் யாருன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, ஞாபகத்தை விட்டுறாதீங்க. சொல்லுங்க. பச்சை பசேல்னு வயல்வெளி. பச்சை பசேலுக்கு வயல்வெளினாக்கா தஞ்சாவூர். அட ஆமா, அதை தாண்டி ஒரு பாடஞ்ச கோபுரம் தெரியற மாதிரி இருக்கு. நிறுத்தாதீங்க, சொல்லுங்கம்மா. அந்த பாடஞ்ச கோபுரத்தை சுத்தி பெரிய வவால் கூட்டம். நம்மளுக்கு எதுக்குமா வவால் எல்லாம்? நீங்க நேரா வீட்டுக்கு போயிடுங்கன்றேன். கொஞ்சம் தூரத்துல 3 கட்டு வீடு, சிம்னி விளக்கு தெரியுது. ஒரு கட்டுக்கு ஒரு சிம்னி விளக்கு, அப்ப 3 கட்டுக்கு 3 சிம்னி விளக்குன்றீங்க. ஆமா, தூரத்துல பெரிய மீசையோட ஒரு பெரிய போட்டோ தெரியுது. உங்க அப்பாரு போட்டோவாமா? இல்ல, எங்க தாத்தாவுக்கு தாத்தா போட்டோ மாதிரி தெரியுது. அதுவும் மாதிரி தாத்தா தானா? ஐயா, கன்ஃபார்ம்டு தாத்தா இல்லையா? குறுக்க பேசாதீங்க, மறந்துற போது. அந்த போட்டோ பக்கத்துல ஒரு அருவா மாட்டி இருக்கு. ஆமா, அருவா எதுக்கு? வயக்காட்டுல களை எடுக்கிறதுக்கு. நீங்க சும்மா இருங்க, நீ சொல்லுமா. மாட்டி இருக்க அருவா, அதுல ஒரே ரத்தக்கரை. பக்கத்துல புலித்தோல் வேற. புலித்தோலா? என்னங்க இது? இந்த ஜென்மத்து ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை சொல்லுது போல இருக்கு. எந்த ஜென்மமா இருந்தா நமக்கு என்ன? ஆள் தெரிஞ்சா போதாதா? நீ சொல்லுமா. அந்த போட்டோல இருந்தவரு பேரெனமா? அவர் பேரு சொல்லுங்க. மறந்து போச்சே. பள்ளிக்கூட பசங்க விவகாரமா போச்சு. போட்டோ சொன்ன, பெரியவர் சொன்ன, மீசையெல்லாம் வச்ச, பேரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையே. ஆமா, இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? போச்சுடா. திரும்பி சொல்ற மாதிரியா நீ சொன்ன? என்னமோ ரத்தம்னா கத்தின, அதுக்கப்புறம் புலித்தோல். கவலைப்படாதீங்க, அடுத்த தடவை நல்லா யோசிச்சு ஞாபகப்படுத்தி சொல்றேன். இப்ப என்ன விட்டுருங்க. சரி. இதுல இப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னா, அந்த பொண்ணு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மண்ணாங்கட்டி நம்ம தொல்லை தாங்க முடியாம ஏதாவது ஒன்னு சொல்லி வைப்பேன்னு இட்டு கட்டி சொல்லிட்டு போயிருக்கு. இட்டு கட்டியா பேசிட்டு போதது எனக்கு ஒண்ணு தெரியுது. நீ என்ன மறக்க போற, நான் உன்னை மறக்க போறேன். அவ்வளவு குழப்பங்க உண்டா இருக்குதுங்க. ரங்கா, என்னமா? லட்சுமிக்கு துணையா இருக்கிறங்கிற சாக்குல பெரிய பங்களா பக்கமே உனக்கு காணோம். நீங்க தான் சின்ன பங்களால தூக்கி வேலைக்கு போட்டீங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க வேலை செய்யற. அது இருக்கட்டும், லட்சுமி பாக்குறதுக்கு சிவராமன் அடிக்கடி வரானா? அடிக்கடின்னு சொல்ல முடியாது, நிறைய தடவை வராருமா. உனக்கு தெரியாம இருக்காது, அவங்க 2 பேரும் எப்படி பழகுறாங்க? ஒரு வயசு பொண்ணுகிட்ட வாலிபம் எப்படி பழகணுமோ அப்படி குறையில்லாம பழகுறாரு. புரியும்படியா சொல்லண்டா. டாக்டர் நேரடியா வர முடியலன்னா போன் வரும். எங்க இருந்து? நர்சிங் ஹோம்ல இருந்து. பேசுறது ஏதாவது புரியன்றீங்க? அப்புறம் இப்படியே 1 மணி நேரம். நான் நினைக்கிறது உண்டு, எவனுக்காவது ஹார்ட் அட்டாக் வரப்போது அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணுமா, லைன் கிடைக்காது, ஆள் அவுட்னு. இப்படி இருந்தா அப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு சொல்லு. என்ன சந்தேகமா இழுக்கிறீங்க? ஒரு நாள் பெயிண்டிங் ரூம் உள்ள போறேன். ஐயோ, 3 லட்சுமி அம்மா உருவத்தை 3 போர்டுல எழுதியிருந்தாரு. ரவிவர்மா மாதிரியே எழுதியிருந்தாருமா. கச்சக்குன்னு கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கண்ணு, மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல மூக்கு. அவ்வளவு தூரத்துக்கு வந்தாச்சா? நீங்க கவலைப்படாதீங்க, டாக்டர் ரொம்ப கௌரவமா அப்பழுக்கு இல்லாம கதையை கொண்டு போறார். ஜானகி, 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 அந்த லட்சுமி பொண்ணுக்கு என்ன வியாதி, எப்படி ஏற்பட்டதுன்னு எல்லாம் சிவராம என்கிட்ட விவரமா சொல்லிட்டான். நான் சொன்னேன், அந்த பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ சிவனேன்னு இரு, நான் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிடுறேன்னு சொன்னேன். அவன் என்ன ஏற இறங்க பார்த்தான். அப்ப நான் சொன்னேன், சிவராமா, அமெரிக்காவில் 30 வருஷமா ஒரு நாளைக்கு 2 ஆபரேஷன் பண்ணிருக்கேன், அதனால தைரியமா இரு அப்படின்னு. அப்புறம் தான் அவன் தைரியமா சரின்னு சொன்னான். ஜானகி, நாளைக்கே நான் லட்சுமி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பேன். அவளுக்கு ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குமோ? ஆமா, அவ மூளையை கட்டி தனியா வச்சிருப்பேன். இதெல்லாம் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், மனோதத்துவ முறையில செய்ய வேண்டிய வைத்தியம். இதெல்லாம் தேவையா? எதுக்கு அவளுக்கு பழைய ஞாபகத்தை கொண்டு வந்து அவளையும் குழப்பி நாமளும் குழம்பணும்? பேசாம அப்படியே விட்டுட்டா? நோ 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 நோ, இந்த மாதிரி வியாதி எல்லாம் வைத்திய சாஸ்திரத்துக்கே பெரிய சோதனை மாதிரி, ஒரு சேலஞ்சு. நாம ட்ரீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அதுல நமக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட். டாக்டர், டாக்டர், டாக்டர்,
ஏன் டாக்டர், நான் 3 தடவை கூப்பிட்டேன், நீங்க எதை பார்த்து மேமறந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, என்ன மாதிரியே வரைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு டாக்டர். லக்ஷ்மி, இனிமே நான் எந்த ஓவியம் வரைஞ்சாலும் அது அழகா தான் இருக்கும். ஏன்? நான் எதை வரைஞ்சாலும் அது உருவம் தானே வருது. நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் டாக்டர். ஆனா என்ன ஆனா? இந்த அதிர்ஷ்டம் நீடிக்குமானதான் பயமா இருக்கு. திடீர்னு உனக்கு ஏன் அந்த சந்தேகம்? டாக்டர் மாமா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாரு. ஆ. எனக்கு எதுக்காக பழைய ஞாபகம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது தேவைதானா? டாக்டருங்கிற முறையில எனக்கு தேவை. இதுல மாமா வெற்றி அடைஞ்சா வைத்தியத்துறைக்கே அது பெரிய சாதனை இல்லையா? உங்க சாதனைக்கு நான் தானே கிடைச்சேன். ஆமா லட்சுமி, என் வாழ்க்கைக்கே நீ தான் கிடைச்சிருக்க. என் சந்தோஷத்துக்கே நீ தான் கிடைச்சிருக்க. இனிமே எனக்கு சகலமும் நீதான். டாக்டர். ஹலோ லட்சுமி. டாக்டர், மெட்ராஸ்க்கு எப்போ? போய்கிட்டே இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சீக்கிரம் வந்துடணும். கண்டிப்பா. இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி, சனி, நாட்களை எண்ணிக்கிட்டே இருப்பேன். தைரியமா இரு. சிவராமா, நீ வேணா பாரு, நீ ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள லட்சுமிக்கு இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இதுக்கு முந்தின ஜென்மம், அதுக்கு முந்தின பூர்வ ஜென்மம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட போது. எல்லா ஜென்மத்தையும் உங்ககிட்ட அர்ப்பணிச்சுட போறா. என்ன இருந்தாலும் நீங்க அமெரிக்கன் ரிட்டர்ன் கேட்கணுமா? ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன் மாமா. ஓகே. Lights on. ஏங்க, இதுதான் உங்க வீடா? என்னது? இது நம்ம வீடு. நம்ம வீடு.
திங்க் ஐ அம் இன் டைம்? எஸ். இன்னைக்கு கான்ஃபரன்ஸ் என்ன ப்ரோகிராம்? உங்களுக்கு ஐட்னரி அனுப்பலையா? அனுப்பியிருப்பாங்க, எங்காவது மிஸ் ஆயிருக்கும். சரி வாங்க, போகும்போது கார்ல உங்களுக்கு ப்ரோகிராம் சொல்றேன். பை த பை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், போற வழியில என் பேஷண்ட் ஒருத்தர் பார்க்கணும். ஓ ஷூர். வாங்க. Please. Come in. Good morning, Mr. Sudhakar. This is my doctor friend. Hello. Good morning. குட் மார்னிங். இவ்வளவு காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களே? என்னால நிறுத்த முடியல டாக்டர். நோ சுதாகர், நீங்க குடிக்கிறத அடியோட நிறுத்திடணும். இல்லைன்னா உங்க ஹெல்த் ரொம்ப மோசமாயிடும். உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஐ டோன்ட் கேர் டாக்டர். ஐ டோன்ட் கேர். நான் எதுக்காக வாழணும்? யாருக்காக வாழணும்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தியும் என்னை விட்டுட்டு போயிட்டான். உயிரோட நான் அவளை இழந்துட்டேன் டாக்டர். சாரி, என்னால் நிற்க முடியல டாக்டர். நான் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்றத கேளுங்க சுதாகர். No. டாக்டர் பாருங்க, என் மனைவி எவ்வளவு அழகா இருக்கான்னு. என் பவித்ராவை நான் உயிருக்கு உயிரா நேசித்தேன் டாக்டர். அவளும் என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்தா. ஆனா அவன் இன்னைக்கு என்னை விட்டுட்டு எங்கேயோ தூர விலகி போயிட்டா. நான் செஞ்ச பாவம், அவளுக்கு ஏதோ விபத்தா, தலையில அடிபட்டுதான், பழசையெல்லாம் மறந்துட்டான். நான் அவன் எதிரில் போய் நிக்கிறேன் டாக்டர். என்ன அவளால புரிஞ்சுக்க முடியல. நான் யாருன்னே அவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல டாக்டர், அவளுக்கு கல்யாணம் ஆக போதான். ஓகே ஓகே, அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சந்தோஷமா இருக்கட்டும். அதை நான் தடுக்க விரும்பல. ஆனா கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனைய, சித்திரவதைய என்னால தாய்க்க முடியல டாக்டர். தாய்க்க முடியல. அதுக்காகத்தான் நான் குடிக்கிறேன். நான் குடிச்சு குடிச்சு இப்படியே சாகணும் டாக்டர். என்ன அவளை என்னால மறக்க முடியல. போதும் சார், தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். தேங்க்யூ வெரி மச். God bless you, Pavitra. God bless you. பாத்து மெதுவா. ஐயா, leave me please. I am all right. I am all right. I am all right. ராஜா, நான் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கேன். அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன உலுக்கடிச்சு. நீங்க ஏன் டாக்டர் உணர்ச்சி வசப்படுறீங்க? கான்ஃபரன்ஸுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். என்னங்க என்னங்க பவித்ரா, இந்த முகத்துல முழிச்சாதான் இன்னைக்கு நான் எடுக்கிற காரியமெல்லாம் வெற்றியாகும்.